இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித ஆட்ரியன் ஆஃப் கேன்டர்பரி, அதாவது கேன்டர்பரி என்ற பகுதியில் வாழ்ந்த புனித அத்ரியானை பற்றி நாம் பார்க்கின்றோம். தினந்தோறும் மடை திறந்த வெள்ளம் போல் ஞானத்தை பொழிந்தவர். கிரேக்கம், லத்தீன் மொழிகளில் அறிஞராகவும் விவிலியம் ஆர்வம் கொண்டவராகவும் நல்ல நிர்வாகியாகவும் விளங்கியவர். இவர் வட ஆப்பிரிக்க நாட்டில் 635 ஆண்டில் பாசமிகுந்த பக்குவம் நிறைந்த ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தவர். இத்தாலிய முகமதியர்களின் படையெடுப்புக்கு இரையாகும் சூழல் வட ஆப்பிரிக்காவில் உருவானது. இதனால் 640 ஆண்டில் அத்ரியானின் குடும்பம் நேபிள்ஸுக்கு இடம்பெயர்ந்தது. சீரிய ஒழுக்கமும் நேரிய வாழ்வையும் வாழ்ந்து வந்த அத்ரியான் துறவு மடத்தில் சேர்ந்தார். இளம் வயதிலேயே நேபிள்ஸில் இருந்த ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அரசர் 2ஆம் கான்ஸ்டன்டின் உடன் நல்ல நட்பு நிலவியதால் அவர் வழியாக திருத்தந்தையின் அறிமுகம் கிடைத்தது. அத்ரியானின் இறை அனுபவத்தையும் திறமையும் கண்டுகொண்ட திருத்தந்தை அவரை தமது ஆலோசகராக வைத்து கொண்டார். 664 ஆண்டு கேன்டர்பரி என்ற பகுதியினுடைய பேராயர் இறந்து போகின்றார். ஆகவே அந்த இடத்திற்கு இவர் தகுதியுள்ளவராக இருப்பார் என்று அத்ரியனை திருத்தந்தை தேர்ந்தெடுக்க, அத்ரியனோ தனது சம்மதம் இல்லை என்று சொல்லுகின்றார். காரணம், நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, மாறாக தார்சூஸ் நகரை சேர்ந்த தியோடர் என்பவரை நீங்கள் பேராயராக நியமியுங்கள் என்று பரிந்துரை செய்கின்றார். அத்ரியானின் தனது தாழ்ச்சியும் பரிந்துரையும் கண்ட திருத்தந்தை அதை ஏற்றுக்கொண்டார். மேலும் இங்கிலாந்து செல்லும் தியோடருடன் சென்று அவருக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார். இதற்கு கீழ்ப்படிந்து இதை ஏற்றுக்கொண்ட அத்ரியான் பயணத்திற்கு தயாரானார். 668 ஆண்டு இருவரும் தனித்தனியாக உரோமையிலிருந்து பயணத்தை திட்டமிட்டபடி தொடங்கினார்கள். ஆனால் தியோடர் இங்கிலாந்து சென்று சேர்ந்தார். அத்ரியானோ பிரான்ஸ் நாட்டிலே தடுத்து நிறுத்தப்பட்டார். பேரரசர் 2ஆம் கான்ஸ்டன்டின் உளவாளியாக இவர் இருப்பார் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறை வைக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தேகத்திற்கு போதிய ஆதாரம் இல்லாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அங்கிருந்து இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். இங்கிலாந்தின் திருத்தூதரான புனித அகஸ்டின் கேன்டர்பரியில் ஆரம்பித்த புனித பேதுரு பவுல் துறவு மடத்தின் தலைவராக செயல்பட்டிருந்தார். இந்த துறவு மடத்தில் இருந்த பள்ளியில் மிகச்சிறந்த கல்வி வழங்கப்பட்டது. இவரின் கடின உழைப்பால் ஆங்கில வழி கல்வியில் சிறந்த கல்விக்கூடமாக இப்பள்ளி அமைந்தது. பல இடங்களிலும் புதிய கல்விக்கூடங்களை ஆரம்பித்தார். எதிர்வரும் நூற்றாண்டுகளுக்கான புனிதர்கள், திறனாய்வாளர்கள், மறைப்பணியாளர்கள் போன்றோர் இப்பள்ளியில் தான் பயின்று வெளிவந்தார்கள். தினம்தோறும் மனம் திறந்த வெள்ளம் போல் ஞானத்தை பொழிந்தவர் அத்ரியான் என்று இவரை பற்றி பெருமையாக குறிப்பிட்டுள்ளார்கள். நல்ல மனிதராக வாழ்ந்த அத்ரியான் ஜனவரி 9 710 ஆண்டில் இறையடி சேர்ந்தார். இவரிடம் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், சீரிய ஒழுக்கத்துடன் வாழ்வதும் நேரிய வாழ்க்கை வாழ்வதும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ இந்த புனிதர் நம்மை அழைப்பு விடுக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம்.